prismatic bar or conical bar. Similarly, likewise, conical bar, இப்படி ஒரு பார் இருக்கு, இது ஆக்சில இங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி இருக்கு. இது வந்து நான் பிரிஸ்மேட்டிக் பார் தானே. ஓகே, நான் பிரிஸ்மேட்டிக் பார்ல சிமிலர்லி இட் இஸ் ஹேவிங் எ லென்த் எல். ஓகே, அதே மாதிரி இந்த எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, இதுக்கு எப்படி சார் இமேஜின் பண்றேன்னா, இது சின்ன எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, இதுதான் இதோட வெயிட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஸோ திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் பிஎக்ஸ். ஓகே, எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏஎக்ஸ்ங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏஎக்ஸ்ங்கிற ஏரியா என்ன இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, அப்படி நீங்க எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதுக்கு டிஎக்ஸ் அண்ட் இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் என்ன ஸ்ட்ரைட்டா நீங்க எடுத்துக்கலாம் 1/3 ax into x, because xங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால 1/3 ax into x இஸ் 1/3 pi r square h அப்படிங்கறத நான் எழுதிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன, காமா டைம்ஸ் a into a/3 ax. இந்த பாயிண்ட் வந்து ax ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ax into x. ஓகே, அடுத்து dxங்கிற டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 0 to L gamma times ax/3 into x dx for that axங்கிற டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ ax cancel. So finally this equation will be reduced into என்ன வரும், இங்க 3 இருக்கா, gamma/3e into root of L x dx. Finally gamma L square by 6e அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ டெல்டா எல். ஸோ நான் பிரிஸ்மேட்டிக் பார்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது, நான் இந்த ஒரு கேஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ gamma L square by 6e. So finally what I want to conclude is so whatever the value of whatever the shape of the member, it is prismatic or non prismatic, either it may be, எப்படி இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகுது, டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட். So whether the bar is prismatic or non prismatic, the axial elongation due to self height எனக்கு என்னவா இருக்கு, directly proportional to ரோ கான்ஸ்டன்ட். ரோங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, வெயிட் பை ஏரியா வால்யூம் போட்டீங்கன்னா டோட்டலா கிடைச்சிரும். ஓகேவா, எல் ஸ்கொயர்ங்கிறது ரெண்டுலயும் காமனா இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபைனலி வாட் எவர் த மெம்பர் இஸ் prismatic or non prismatic, எழுதிக்கோங்க, prismatic, the value of self height elongation is always proportional to L square, which is equals to delta L is proportional to L square. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, PL by AE. ஆனா இங்க வந்து லென்த் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஸ்கொயர். இது பிரிஸ்மேட்டிக்கா இருந்தாலும் சரி, நான் பிரிஸ்மேட்டிக்கா இருந்தாலும் சரி. ஓகேவா, நடுவில் ஒரு லைன் வருதுறேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேவா சார், நான் பிரிஸ்மேட்டிக்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் W னா எப்படி சார்? இன் டர்ம்ஸ் ஆஃப் W சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா W வெயிட் பை வால்யூம். வால்யூம் என்னது, பை ஆர் ஸ்கொயர் 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சு தானே கோனுக்கு. ஓகேவா, 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சு பண்ணா W/2 L ஸ்கொயர் L/E AE அதான் வரும். W L ஸ்கொயர்
பை ஈன்னு வரும், ஏஇன்னு வரும். சரி சரி, in terms of W shift பண்ணீங்கன்னா W by 1/3 pi r square h தானே. pi r square h னா என்ன வரும்? a pi r squareங்கிறது ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா. a into e h, hங்கிறது வந்து l. ஓகே, pi r square l ன்னு வரும். ஸோ l get cancel, 3 get cancel, 3 get cancelனா 2 ஆயிரும். ஸோ w l divided by 2 a e ன்னு வரும். அதே ஈக்குவேஷன் தான் இங்கே வரும். சரிங்களா? ஓகே, ஃபைனலா இன்னொரு கேஸ் இருக்கு. கேஸ் 3ல இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு. அது என்னன்னா காம்போசிட் பார். டைம் என்னாச்சு? 12:19 sir. 12:19. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு, காம்போசிட் பார். காம்போசிட் பார் நடத்திட்டு நம்ம வேற என்ன இருக்கு, இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் போயிடலாம். ரொம்ப போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் சின்ன ஒரு கான்செப்ட் தான் காம்போசிட் பார். போலாமா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹூக்ஸ் லால தானே இருக்கோம் நம்ம எல்லாரும். அப்ளிகேஷன் ஆஃப் ஹூக்ஸ் லால தான் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரிஸ்மேட்டிக் பார்த்தோம், சாரி ஆக்சியல் எலாங்கேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆக்சியல் எலாங்கேஷன் அப்ளிகேஷன் ஹூக்ஸ் லா பார்த்து ஜெனரல் ஹூக்ஸ் லா பார்த்து முடிச்சாச்சு. அதோட அப்ளிகேஷன் வச்சு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி 3 எலிமெண்ட்டுக்கு பார்த்தோம். ஒன் ஃபர்ஸ்ட் பிரிஸ்மேட்டிக் பாருக்கு எப்படி இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு எப்படி இருக்கும், அதே ஸ்பியருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆக்சியல் எலாங்கேஷன் பார்த்தோம். ஆக்சியல் எலாங்கேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக், நான் பிரிஸ்மேட்டிக், அது செல்ஃபைட் டியூ டு செல்ஃபைட் எலாங்கேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் பார். ஓகேவா? காம்போசிட் பார்ல நிறைய சொல்லணும், ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, கேஸ் 4. கேஸ் 4 காம்போசிட் பார். ஓகேவா? ஸோ காம்போசிட் பார்னா ஒன்றும் இல்லை, 2 மெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கான்கிரீட் இருக்கா, கான்கிரீட் எப்படி போடுவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி போடுவாங்க? களிமண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. கான்கிரீட் ஃபர்ஸ்ட் பேஸ்ல என்ன போடுவாங்க? கம்பி போடுவாங்களா? கம்பி. கான்கிரீட் அதாவது பில்லர், ஒரு பீம் எடுத்துக்கோங்க. பீம் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் என்ன, சென்ட்ரிங் ஒர்க்கா, ஏதோ ஒரு ஒர்க்னு சொல்லுவாங்களே, கம்பி கட்டுறதுக்கு பேர் என்ன, சென்ட்ரிங் ஒர்க். ஃபர்ஸ்ட் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுவாங்க. சென்ட்ரிங் ஒர்க்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கம்பி வச்சு அந்த கம்பியை சுத்தி ஒரு அவுட்டர் லேயர்ல வந்து ஒரு அந்த ஒரு ஸ்கொயர் செக்ஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு இது வச்சு அந்த 4 கம்பி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படிதானே? ஓகே, எதுக்கு அப்படின்னா அந்த 4மே வந்து ஒரு ஒரு ரெக்டாங்குலர் மெம்பர், ஒரு ரெக்டாங்குலர் இல்ல ஸ்கொயர் மெம்பரா இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே, அதெல்லாம் செக்ஷன்ல கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஒரு இடத்துல மேல நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சுட்டு கீழே சுத்தி 4 சைட்ல பிளேட் வச்சு அந்த 4 சைட்ல 3 சைட்ல பிளேட் வச்சு மேல வந்து ஃபுல்லா கான்கிரீட்டை ஊத்திடுவாங்க. கான்கிரீட் என்ன ஆகும், ஒரு 4 நாளுக்கு அப்புறம் சட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேட் எல்லாம் எடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த கான்கிரீட் குள்ள என்ன இருக்கு, ஸ்டீல் ராட்ஸ் அண்ட் அந்த கான்கிரீட் லிக்விடா மிக்சர், கான்கிரீட் மிக்சர் அது இருக்குமா? ஓகே, ஸோ இது பேர் என்னன்னா, ஸோ 2 or more டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்து காம்போசிட் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ கான்கிரீட் இஸ் அ காம்போசிட் பார், இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஒரு இது இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த இரும்பு ராடை எடுத்து என்னன்னா மேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உள்ளக்குள்ள ஒரு காப்பர் ராடுன்னு வச்சுக்கோங்களேன். காப்பர் ராடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷம்
காப்பர் ராடை சுத்தி ஒரு ஸ்டீல் டியூப் வச்சுக்குவோம். ஸ்டீல் டியூபுக்குள்ள காப்பர் ராடு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டியூப்னா ஹோல் இருக்கும், ராடுனா ஹோல் இருக்காது. ஓகேவா? ஹாலோ ஷாஃப்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீல் டியூப். ஸ்டீல் டியூப் வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். ஸ்டீல் டியூப் வந்து ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்டீல் டியூப் என்னன்னா ஒரு ப்ளூ கலர்ல வச்சு என்க்ளோஸ் பண்ண மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகே, என்னன்னா ஸ்டீல் டியூபுக்குள்ள காப்பர் ராடு உள்ள இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? So this is steel tube. This is copper rod. Copper அலுமினியம் எது வேணா இருக்கலாம். So copper rod. Rod வேற, tube வேற. Okay. So I'm applying uniaxial tensile ஒன்று அப்ளை பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னா இது சுத்தி நான் என்னன்னா ஒரு வெல்ட் அடிச்சு வெல்டுமெண்ட் மூலியமா நான் அந்த வெல்டுமெண்ட்டை சுத்தி நான் லோட் அப்ளை பண்றேன். ஓகேவா? பிகாஸ் ப்ரெஷர் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு வெல்ட் அடிச்சு அந்த வெல்டுல நான் வந்து லோட் அப்ளை பண்றேன். ஓகே, இங்கிற லோடு அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இது ஸ்டீல் டியூப், திஸ் இஸ் காப்பர் ராடு. காப்பர் ராடு வந்து நான் வந்து ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். சார் ஸ்டீல் டியூப் வந்து காப்பர் ராடோட சர்ஃபேஸ் வரையுமே இருக்குமா சார்? அதாவது ஸ்டீல் டியூப் வந்துன்னா ஸ்டீல் டியூபுக்குள்ள நான் காப்பர் ராடை சொருகி இருக்கேன். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதை ஹேட்ச் பண்ணணுமான்னு கேட்குறேன் சார். அதை ஹேட்ச் பண்ணணுமா? அது பண்ண தேவையில்லையே நம்ம. அதாவது என்னன்னா இப்போ இந்த கேப் இருக்கா, இது வந்து ஸ்டீல், இது வந்து காப்பர் ராடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த காப்பர் ராடு வந்து இந்த ஸ்டீல் டியூபுக்குள்ள இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டீல் காப்பர் ராடுங்கிறது வந்து இந்த ஹேட்ச் பண்ண பாயிண்ட். சார் ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்குமா எப்படின்னு கேட்குறேன் சார். கேப் இருக்காது. இருங்க, நான் ஸ்டீல் டியூப் வந்து வேற கலர்ல ஹேட்ச் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் கவர் ஆயிருக்கு. அதான் சார் கேட்டேன். ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. டியூபுக்குள்ள இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. தண்ணி போற மாதிரி இமேஜின் பண்ணாதீங்க. ஷேட் பண்ணி காமிக்கிறேன். அதான் அந்த இடத்துலயும் அந்த ஸ்டீல் மெட்டீரியல் இருக்கும், அவ்வளவுதானே சார்? ஆமா ஆமா. டியூப்னா ஹாலோ டியூப். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது நான் வந்து இப்போ நான் லோட் அப்ளை பண்றதுனால வந்து இது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இன்னொன்னு கன்சிடரேஷன் ஒன்று பண்ணிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் போல்டட் ஜாயிண்ட்டை நான் என்ன பண்றேன், டைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எல்லா எண்ட்லயும் என்ன போல்ட் போட்டு டைட் பண்ணி நல்லா இறுக்கமா வச்சிருக்கேன் அந்த மெட்டீரியல். ஓகேவா? அப்படி டைட்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இப்போ என்னன்னா ஸ்டீலும் அந்த காப்பர் ராடும் என்னன்னா ஒன்னு ரிலேட்டிவா மூவ் ஆகாதுன்னு சொல்லி ஃபுல்லா ரிஜிடா வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் லோட் அப்ளை பண்றேன். அப்படி நான் லோட் அப்ளை பண்றப்ப ஸ்டீலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா? ஏரியா ஆஃப் ஸ்டீலு, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலு, லென்த் ஆஃப் த ஸ்டீலும் காப்பர் ராடு சேமா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி காப்பர் ராடுக்கு ஏரியா ஆஃப் காப்பர் அண்ட் லென்த் ஆஃப் காப்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏரியா ஆஃப் காப்பர் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க குவான்டிட்டி. ஸோ ஹியர் when I am applying a load, uniaxial load வந்து Pங்கிற லோட் அப்ளை பண்ணா அந்த மெம்பருக்குள்ள வந்து ஒவ்வொரு மெம்பர்ல ஒவ்வொரு மாதிரி லோட் அப்ளை ஆகுமா? இட் மீன்ஸ் ஸ்டீல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல். ஓகேவா? அதே மாதிரி P ஆஃப் காப்பர் இன்டர்னல் resistance force in copper. ஓகேவா? சோ இப்போ இங்க PS-ங்கிறது என்னது, எனக்கு ஃபைனலா என்ன சொல்லலாம், load shared by steel னு சொல்லலாமா? so PS can be load shared by steel. அதே P of copper வந்து என்ன சொல்லலாம், load shared by copper. Okay, okay.
So total summation of loads must be equals to என்னவா இருக்கும்? So total applied load is equal to load of steel and load of copper. Okay, so I am applying a load. So அந்த load வந்து ரெண்டுக்குமே இந்த மாதிரி வந்து ஷேர் ஆகுது. So this is the first equation. So first equation for composite bar க்கு. Second equation என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா compatibility equation சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. Okay, this புது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அண்ட் உங்ககிட்ட இருக்கிற அன்னோன்ஸ் எல்லாம் இப்படி வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். So compatibility okay. So இந்த மெம்பர் வந்து என்னது ஆக்சியல் அலங்கேட் ஆகுமா? எலாங்கேட் ஆகுமா இல்லையா லோட் அப்ளை பண்ணதுனால? எஸ் சார். ஓகே. சோ இப்போ வந்து காப்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்டீலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா வந்து நீங்க தனித்தனியா லோட் அப்ளை பண்ணா அதுக்கு தனித்தனியா தான் எலாங்கேட் ஆகும். அப்படிதானே? டிஃபரெண்ட் எலாங்கேஷன் இருக்கும். அப்படிதானே? ஆனா வந்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா காம்போசிட் பண்ணி டோட்டலா வந்து போல்ட் வச்சு நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ திஸ் இஸ் போல்ட். போல்ட் போட்டு கனெக்ட் பண்ண அப்படின்னா ஃபுல்லா டைட்டா இருக்கும். அதனால வந்து ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் அனதர் ஒன்னு கூட ரிலேட்டிவா மூவ் ஆக சான்ஸே கிடையாது. ஓகேவா? அப்படி மூவ் ஆகாதுங்கிறதுனால வாட் எவர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் டெவலப்டு இன் த காப்பர் ராட் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஸ்டீல் ராடா. ஏன் அப்படின்னா அந்த ஆக்சியல் எலாங்கேஷன் எனக்கு ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் எலாங்கேட் ஆகுமே தவிர அது ஒன்னு வந்து ரிலேட்டிவா அனதர் ஒன் வந்து மூவ் ஆகாது. பிகாஸ் இட் இஸ் போல்ட் கனெக்டட். ரொம்ப டைட்டா வந்து போல்ட் வச்சு நான் டைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதனால வந்து இந்த போல்ட் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா போல்ட் டைட்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா ரிலேட்டிவா வந்து அந்த மெம்பர் வந்து மூவ் ஆகாது ஆக்சியல் எலாங்கேஷனால. அதுதான் வந்து போல்ட்டோட பர்பஸ். சரியா? அப்படி நான் கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா which means axial elongation of copper rod must be equals to axial elongation of steel rod. அப்படின்னு சொல்லலாமா? எஸ் சார். delta L of copper is equal to delta L of steel னு சொல்லலாமா? because எஸ் சார். ரெண்டுமே வந்து ரிலேட்டிவா மூவ் ஆகாதனால whatever the amount of elongation is taken by the total composite bar is equals to the amount of steel elongated and the amount of copper elongated is always same தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப P copper, L copper, A copper, E copper okay must be equals to எனக்கு என்ன இருக்கும்? P of steel, length of steel and A of steel and E of steel must be எனக்கு என்ன இருக்கும்? சேமா இருக்கும் அப்படிங்கிறதான். So finally load by area அப்படிங்கிறது internal resistance force by area of copperங்கிறது என்னன்னு சொல்லலாம் நம்ம? Stress in copper னு சொல்லலாமா? Very good. Copper by L divided by E of copper must be equals to stress in steel length divided by E of steel. ரெண்டு length same cancel ஆயிரும். So stress in copper by Young's modulus of copper is equals to stress in steel divided by Young's modulus of steel. Very very important equation. ஓகேவா? இது என்னன்னு சொல்லலாம்? strain in copper equal to strain in steel னு சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. ஓகே, it is equals to இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். strain in copper must be equals to strain in steel. அதான் இந்த காம்போசிட் பாரோட ஈக்குவேஷன்ஸ். சரியா? இதெல்லாமே எதுக்குன்னா பிராக்டிக்கலா இப்படிதான் நடக்கும் அந்த எலமெண்ட்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் அசம்ஷன்ல இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம என்னன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இதுக்கப்புறம் போக போக வந்து மெட்டீரியல் எப்படி வந்து அது அழுது கதறுது, எப்படி டியர் ஆகுது, எப்படி அது வந்து அது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு காம்போசிட் பார்ல ஒரு லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோடு வந்து ரெண்டுக்கும் ஷேர் ஆகும். லோடு ஷேர் பை ஸ்டீல் அண்ட் லோடு ஷேர் பை காப்பர். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா சேமா தான் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் போல்டட் ஜாயிண்ட்ங்கிறதுனால. ஓகேங்களா? ஓகே. ஸோ டைம் என்னாச்சு? டுவெல் 12:33. So we have enough time to ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் என்ன?
200 gigapascal. okay 200 gigapascal. அதே வந்து கேஸ்ட் அயனோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 100 gigapascal. சரிங்களா? கேஸ்ட் அயனோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் 100 gigapascal because half of the steel. ஓகேங்களா? ஸோ 100 gigapascal இருக்கும். அலுமினியம் அண்ட் இதுக்கு டிம்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம்க்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 60 gigapascal இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இம்பார்ட்டண்டா தேவை? வேற டிம்பர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 10 gigapascal இருக்கும். ஓகேவா? 10 யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் டிம்பர். இதோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. அதே வந்து பார்த்துட்டீங்கன்னா பாய்சன் ரேஷியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மியூ இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் கார்க்கு, கான்கிரீட்டு, அது பிராஸ் இதோட வேல்யூ சொல்லிட்டேன் இல்லையா, இன்கம்ப்ரசிபிள் மெட்டீரியலுக்கு சொல்லிட்டேன். ஸோ அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா 0.33. அதே இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா 0.44. வேற என்ன சொல்லணும்? அப்புறம் நியூக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. நியூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 3k minus 2g divided by 6k plus 2g. இது ஒரு ஈக்குவேஷன். இது நீங்க அதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈயோட ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நீங்க டெரைவ் பண்ணிக்கலாம். மியூ வேல்யூ சொன்னீங்களா சார்? இப்போ ஆமா, அது சொல்லுங்க சார். அதான் நியூ வேல்யூ ஆஃப் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா 0.33. நியூ வேல்யூ ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏயு தானே கோல்டு. ஏயு வந்து பார்த்தீங்கன்னா 44. அதே வந்து நியூ வேல்யூ ஆஃப் இன்னும் வேற என்ன இருக்கு? காப்பர் இருக்கா? காப்பர் வேணும். பிராஸ் இருக்கா? பிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ்னா காப்பர் பிளஸ் ஜிங்க் தானே. ஆமா, காப்பர் பிளஸ் ஜிங்க் தான் பிராஸ். ஸோ பிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.34. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நியூ வேல்யூ ஆஃப் கிளாஸ் 0.2 to 0.27. அது கான்கிரீட் எவ்வளோ இருக்கும்? 0.2 to 0.3 இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கிளாஸும் கான்கிரீட்டும் சிமிலர்லி பிஹேவ் இன் பாய்சன் ரேஷியோல. ஓகேவா? கிளாஸ் 0.2 to 0.27. சாரி, 0.2 to 0.27 எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ஏதாவது தியரிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படியே டிக்ரீஸ் ஆகி இது வந்து ஃபெயிலியர் ஆகுது, ஃப்ராக்சர் பாயிண்ட். ஓகேவா? அதே வந்து இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேங்களா? ட்ரூ ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதே மாதிரியே வந்து ஓகே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க அப்படியே வந்து இப்படியே சேஞ்ச் ஆகி இப்படியே மேலே போயிட்டு உடனே என்ன ஆகும்னா ஃப்ராக்சர் ஆயிடும். ஓகேவா? ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா அந்த ஸ்ட்ரெயின் சாஃப்ட்னிங் ரீஜனே வராது, ஸ்ட்ரெயின் ஹார்னிங் ரீஜனும் வராது, ஸ்ட்ரெயின் சாஃப்ட்னிங் ரீஜனும் வராது. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்காவே வந்து பிரேக் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு பாயிண்ட். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், இது வந்து ஃபுல்லா எலாஸ்டிக் ரீஜியன், இது வந்து பிளாஸ்டிக் ரீஜியன். பிளாஸ்டிக் ரீஜனுக்கு அப்புறம் வந்து என்னது நெக்கிங் ஆகும், நெக்கிங் பிரேக் ஆகும். ஓகே, அது நமக்கு தெரிஞ்சுதான். திஸ் இஸ் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். திஸ் இஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். சரிங்களா? ஓகே, அதே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல வந்து என்னது பிரிட்டில் மெட்டீரியல் டக்டைல் மெட்டீரியலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் இது வந்து டக்டைல் மெட்டீரியல். அந்த பாயிண்ட் நான் வந்து குறைச்சிக்கிட்டேன். விச் மீன்ஸ் இந்த எலாஸ்டிக் இந்த இது கம்மியாக குறைச்சிக்கிட்டேன். பிகாஸ் வேல்யூ இஸ் 1.5% அதனால குறைச்சிக்கிட்டேன். ஸோ இப்படி ஃபெயிலியர் ஆகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியலோட
ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி வரும்னா ஸ்ட்ரைட்டா இன்க்ரீஸ் ஆயினா ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே டைமண்ட் ஓகே பிரிட்டில் மெட்டீரியல் எல்லாமே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் அண்ட் சாஃப்ட் ரப்பர்ல இருக்கு இல்லையா, அலுமினியம் வந்து இட் நெவர் கிவ்ஸ் எக்ஸாக்ட் ஈல்டு பாயிண்ட். அதோட ஈல்டு பாயிண்ட் அதோட டயக்ராம் எப்படி வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி போகும். ஸோ திஸ் இஸ் அலுமினியம், திஸ் இஸ் பிரிட்டில் அந்த ஸ்பார் அது நம்ம ப்ளூ பென்லேயே எழுதிக்கலாம். திஸ் அலுமினியம்க்கு இப்படி இருக்கும். ஓகேவா, அலுமினியம் அலாயோடது இந்த மாதிரி ஒரு இருக்கும். அதே சாஃப்ட் ரப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இப்படி இன்க்ரீஸா இப்படி போகும். திஸ் இஸ் சாஃப்ட் ரப்பர். ஓகே, these are the stress strain diagram for other materials. So this is stress, this is strain. So this one is for எதுக்குன்னா நார்மலா டக்டைல். டைமண்டுக்கு இதே மாதிரி தான் வந்து என்னன்னா பிரிட்டில் மெட்டீரியல்ங்கிறாங்க, டைமண்டுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் பை பிஹேவியர். டைமண்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அலுமினியம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அலுமினியம் ஓகே, அலுமினியம்ல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இப்படி இருக்கும். ஓகே, அப்படி ஹூப் ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கே. 0.2% ஒரு ஆஃப்செட் எடுத்து அலுமினியம் அண்ட் காப்பர் ராடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் டைமண்டோட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். வேற என்ன சொல்லணும், ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லணும். ஸோ டஃப்னஸ்னா என்னன்னா இது இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டஃப்னஸ்னா சின்ன ஹிண்ட் மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ எபிலிட்டி டு அப்சார்ப் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜினா இன்பில்ட்டா ஸ்டோர் ஆகக்கூடிய லோட் அப்ளை ஆகிறதுனால ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி. அது நம்மள போறப்ப தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, அப் டு ஃப்ராக்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ட்னஸ்னா என்னன்னா ability to resist indentation or scratch SC spelling என்ன, scratch spelling என்ன, SCRACH தானா? RATCH. scratch. okay, very good. scratch and dent. dent என்னது, ஒரு குழி மாதிரி. ஓகே, dent. so hardness testing என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு நம்ம கிட்ட? Brinell hardness test, okay, Rockwell hardness test and Vickers hardness test. Yes sir. Okay, Vickers hardness test. Brinell, 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 Rockwell, Vickers. Okay, Vickers. இந்த மூணு டெஸ்ட் இருக்கு நம்மளுக்கு ஹார்னஸ் டெஸ்ட்டுக்கு. ஓகே, ஃபெட்டிக்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஃபெட்டிக்னா Repeated cyclic load. ஓகே, cyclic load. creepனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா long term deformation due to sustained loads with time. Okay, long term deformation due to constant or sustained loads with time. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரெயின்ல வந்து ஒரு 10 லோடு ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸா ஆக்ட் ஆயிட்டே இருக்குமா அந்த இது லாங் டேர்ம் டிஃபார்மேஷன் டியூ டு கான்ஸ்டன்ட் லோட்ஸ் வித் டைம். ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு வந்து கிரெயின்லேயே தொங்கோட்டு போயிட்டோம்னா அந்த லோடு என்ன க்ரீப்பா டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன பத்தி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன சொல்றேன் இல்லையா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி
அதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஃப்ஓஎஸ்னா என்னது? எஃப்ஓஎஸ்னா என்னன்னா தியரி என்னன்னா the load carrying capacity of a system beyond the expect or actual load. The load carrying capacity of the system beyond expected load. ஓகேவா? this is factor of safety. அதே வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி -1 which is equals to எனக்கு என்னவா இருக்கும்? the range over which material is safe. The range over which material is safe. எந்த எந்த லோட்ல வந்து நம்ம பண்ணேன்னா அந்த மெட்டீரியல் வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கறது வந்து the range over material is safe ன்னு சொல்றது. சரிங்களா? so that is called the margin of safety. Okay, so margin of safety னா என்னது? 1 minus factor of safety. Factor of safety னா ultimate stress divided by working stress. அப்போ ultimate stress minus working stress divided by working stress தான் எனக்கு என்னது? margin of safety. ஓகேவா? வாய்ஸ் இது கிராஷ் ஆகாம இருக்கு, கிராஸ் ஆகாம இருக்கு. வேற யார் பேசுறாங்க? தரணி பிரியா பேசிட்டு இருக்காங்களா? ஓகே, இதோட எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் we are going to solve problems. இப்போ டைம் என்னாச்சு சொல்லுங்க. ஸோ டாபிக் டவுட் இருக்கு. சொல்லுங்க, கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஸோ அந்த சிஸ்டம் பார்த்தோம் சார், ஸ்ட்ரெயின் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் சிஸ்டம். ஆமா. அதுக்கப்புறம் டேபிள் ஒன்று போட்டீங்களா சார்? டேபிள் மட்டும் ஒரு ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டோமோ, எந்த பிரச்சனையும் தெரியல. ஓகே. இதானே? ஓகே, சிஸ்டம்னா 3D சிஸ்டமா இருந்துச்சுன்னா the number of components needed in a stress strain system என்ன? எவ்வளவு நம்பர் ஆஃப் குவாண்டிட்டிஸ் தேவை? சிக்மா x, tau xy, tau y xy xz. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் வந்து என்னது 9 எலிமெண்ட்ஸ் தேவையா? 9 எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் சிக்மா x, சிக்மா y, சிக்மா z அண்ட் tau xy yz இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9. ஓகே, அது 2D சிஸ்டம் இருந்தா 4, இங்க 1D சிஸ்டம் இருந்தா எனக்கு என்னவா இருக்கும்? 1 இருக்கும். which means இங்க பாருங்க 3x3 மேட்ரிக்ஸ்ல ஸ்ட்ரெயின் சிஸ்டம் இது, 2D சிஸ்டம்ல இது, சிங்கிள் D சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ் சார். ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்னன்னா இண்டிபெண்டன்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் காம்போனன்ட்ஸ் நீடட் அப்படிங்கறது அடுத்த டேபிள். ஸோ இண்டிபெண்டன்ட்னா என்னன்னா ரெண்டுமே வந்து சேமா இருந்துச்சுன்னா அது டிபெண்டன்ட். அப்ப இண்டிபெண்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா tau xy, tau y xz அண்ட் tau zx அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னது டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா xyயும் yxும் சேம், அதே மாதிரி xzம் zxும் சேம், yzம் zyயும் எனக்கு என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மூணுமே சேமா இருக்கிறனால அந்த 3ல 3 மட்டும் போயிட்டு ரிமைனிங் 3 இருக்கு இல்லையா? xy, xz, yz இருக்கு இல்லையா? அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா diagonal elements வந்து டிஃபரெண்ட் elements 3x3 மேட்ரிக்ஸ்ல சிக்மா x, சிக்மா y, சிக்மா z அண்ட் ரிமைனிங் 3 என்ன இருக்கு? அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல இது சிமெட்ரிக், இது சிமெட்ரிக்,
அப்புறம் வேற எது சிமெட்ரிக், இது சிமெட்ரிக், இது சிமெட்ரிக், இது சிமெட்ரிக். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல அப்பர் மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க பாட்டம் ஃபுல்லாவே இருந்து நான் என்ன டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸா yes sir. அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸ் அது கீழே இருக்கிற பார்ட்டோ இல்ல மேல இருக்கிற பார்ட்டோ ஏதோ ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பார்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், எனக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மெம்பரா இருக்கும், இண்டிபெண்டன்ட் எலமெண்டா இருக்கும். அப்ப டோட்டலா 6 எலமெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸா இருக்கும் ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ். அதே வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2D பிளேன் 2D சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கு, 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த 4 காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா tau xyயும் yx எனக்கு என்னவா இருக்கும், சேமா இருக்குங்கிறதுனால ஸோ டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து 2 அதுல 1 மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப 3. இல்ல அதே வந்து ஸ்ட்ரெஸ் இன் 1 டைமென்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ்எஸ் மட்டும் தான் இருக்கு, ஆர் சிக்மா ஒய் ஆர் சிக்மா ஜெட். அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கு, சிக்மா எக்ஸ்எஸ். வேற எதுவும் இண்டிபெண்டன்ட்னா சிமிலரா இருக்கிறத ஒரு தடவை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சாரி இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்னா சிக்மா வந்து சிமிலரா இருக்கிறத வந்து ஒரு தடவை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு தடவை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. அது அடுத்ததா இப்போ எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து ஒரு டேர்ம், ஒய் எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், சேமா தான் இருக்கும். அப்போ வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அதுதான் இண்டிபெண்டன்ட். ஓகே. ஓகேங்களா? ம்.